நீங்க மனசு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. நீங்க மனசு சரியில்ல அப்படின்னா, வீட்ல அமைதியா இருந்து உங்களுக்கு புடிச்ச மியூசிக்க கேளுங்க. நல்லா சாப்பிடுங்க. அ உங்களுக்கு என்ன விஷயங்கள பிடிக்குமோ, அத நீங்க செஞ்சு பழகுங்க. ஆனா வண்டி ஓட்டுறேங்கிற பேர்ல இருந்தா, அது விபத்துக்கு வழிவகுத்துரும். ஏன்னா விபத்து கண்டம்லாம் உங்களுக்கு இருக்கு. 4ஆம் இடத்த செவ்வாய் பாக்குது. அது போக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் அஷ்டம ஸ்தானத்துல சனி இருக்குது. குரு வேற 12ஆம் இடத்துல இருக்கு. இது எல்லாமே மருத்துவ விரயத்த காமிக்குது. அதனால கூடுதலான ஹெல்த் இஷ்யூவும் பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள்ல போறத தவிர்த்துக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த் ரிலேட்டடா நெறைய பிரச்சனைகள சந்திக்கிற மாரி வரும். ரொம்ப கவனமாக இருங்க. இல்ல அப்டின்னா பெரிய செலவுகள கூட்டிட்டு குடுத்துரும். தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டானதும், தாயார் உடல்நிலையில பிரச்சனைகள் இருந்தா உடனடியா பார்க்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவா தெய்வ அனுகூலத்தையும், தெய்வ பலத்தையும் தேடிக்கிறது நல்லது. கடன் ரீதியா இருக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே பொருளாதாரம் நிலை ஒரு நல்லா இருந்தாலும், உறவுகளுக்கு இடையே சுமூகமான உறவுகள்லாம் இல்ல. பிரச்சனைகள் தான் வரும். அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.